கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் தடையில்லாமல் இந்த பண்டிகை காலங்களில் நடப்பதாகன்னு நிறைஞ்ச மனசில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ அப்படியே இருக்கிற இடத்துல முழந்தாள் படியிடுங்க. அப்படியே உங்கள் தலைமையில் கை வச்சுங்க. இந்த மங்கள வார்த்தை இப்பொழுது உங்கள் மேலே உங்கள் சந்ததியின் மேலே பலிக்கப் போகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3 படி கர்த்தர் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வார்த்தை இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். காஞ்ச ஒரு மண்ணில் கொண்டு போய் விடுகிறவர் அல்ல. புல்லுள்ள அப்படின்னா நல்ல வருமானம் உள்ள, பசுமையான எதிர்காலம், நல்ல வருமானமுள்ள வேலை, நல்ல வருமானமுள்ள தொழில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அதில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா அமைதியாக குடும்பம் நடத்துகிற ஒரு அமைதலுள்ள தண்ணீர் அப்படின்னா அமைதியான குடும்பம் நடத்துகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா நல்ல வருமானமுள்ள ஒரு வாழ்க்கை, அமர்ந்த தண்ணீர், அதன் நிமித்தம் அமைதியான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை. இதை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைப்பார். வேலையே இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் டிசம்பர் மாதம் வேலையை கொடுத்து ஜனவரி மாதம் நீ சம்பளம் வாங்குவேன். ஜனவரி மாதம் வேலையை கொடுத்து பிப்ரவரி மாதம் சம்பளம் வாங்க ஆண்டவர் விடலை. இந்த டிசம்பர் மாதம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 21 நாள் தான் இருக்குது. ஆனாலும் இடைப்பட்ட இந்த நாட்களில் இம்மீடியட்டாக உனக்கு வேலை, இம்மீடியட்டாக வியாபாரத்தில் ஒரு பெரிய அபிவிருத்தி, ஒரு பெரிய ஆர்டர், ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு இன்கமுக்கு வழியை ஆண்டவர் உனக்கு திறந்து கொடுக்கிறார். பண்டிகை காலங்கள் சமாதானமாய் நீ நடத்த, பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ, புதிய வருஷத்திற்குள்ளே போகும் பொழுது நீ கடன் இல்லாமல் நிம்மதியாய் நிறைவாய் போவதற்கு கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தருவார். பூட்டப்படாத திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர் பூட்டப்பட்டு கிடக்கிற எல்லா வாசல்களை திறந்து இனி வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தருவார். ஒரு நல்ல சாட்சியோடு இன்றைக்கி நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். மஞ்சுநாத் ராமசாமி, சகோதரி சுப்புலட்சுமி, மும்பை எழுதும் சாட்சி கடிதம். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நான் உங்களிடம் அமெரிக்காவில் வசிக்கும் என்னுடைய மகன் சுரேஷ் வேலைக்காக ஜெபிக்குமாறு நான் வேண்டுதல் கடிதம் ஒன்று அனுப்பினேன். நீங்கள் ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் பதில் கடிதம் அனுப்பினீர்கள். அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தபடியே மகனுக்கு ஒரு மிக சிறந்த கம்பெனியில் வருஷத்துக்கு $1,15,000 அமெரிக்கன் டாலர் சம்பளத்தில் வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமான சம்பளத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகனை செழிப்பான இடத்திற்கு கொண்டு போய் விட்ட தேவனுக்கு கோடானு கோடி நன்றியை செலுத்துகிறோம். மகனுக்காக ஜெபித்த உங்களுக்கு நன்றி. ஒரு வருஷத்திற்கு $1,15,000 அப்படின்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் சம்பளம். எவ்வளவு? 10 லட்சம் பெர் மந்த் சம்பளத்தில் அழகான வேலையை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், அந்த பிள்ளைக்கு அமெரிக்காவில் சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லைன்ற நேரத்தில் அந்த பிள்ளைகள் தேவனின் அன்பு ஜெப மையத்தை நாடினார்கள். ஜெபித்து மங்கள வார்த்தை தான் அனுப்பணும். அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. மாதம் 10 லட்சம் சம்பளன்றது பெரிய சம்பளம், கர்த்தருடைய பெரிய கிருபை. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாட்சி கடிதம் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை குடிக்க வைக்கிறவர். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சுப்புலட்சுமி மும்பையிலேருந்து அனுப்பின இந்த சாட்சி தன்னுடைய மகனுக்கு வேலையோ வருமானமோ இல்லாத நேரத்தில் தேவனின் அன்பு ஜெப மையத்திற்கு ஒரு சின்ன கடிதம், அந்த கடிதம் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தது. கடிதம் அற்புதம் செய்யவில்லை, அந்த கடிதத்தில் நாங்கள் ஜெபித்து அனுப்பின கர்த்தருடைய வார்த்தை அற்புதம் செய்தது.
இந்த மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கும் அதே போல் பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதம் இந்த நாளில் நடக்கட்டும். எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் மறைந்து போகட்டும். புல்லுள்ள இடங்களில் வேலை கிடைக்கட்டும். பெர்மனன்ட் ஜாபு கிடைக்கட்டும். நல்ல வருமானம் உள்ள வேலையில் என் பிள்ளை செட்டில் ஆகட்டும். புல்லுள்ள இடங்களிலே என் பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ் அமையட்டும் சுவாமி. புல்லுள்ள இடங்களில் என் பிள்ளைகளுக்கு ஊழியம் அமைவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே சமாதானமாய் குடும்பம் நடத்த என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.